கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கொடாகுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனுதினமும் எங்களை கரத்தை பிடித்து வழி நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, 2 பேரோ 3 பேர் நாமத்தினால எங்கே கூட்டிட்டு அங்கே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னது. எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். விமானவேளை எங்கள் மத்தியில் வாங்கப்பா, வந்து எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு பாகத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு சமூகம் பிரசனம் கிருபை இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் சுவாமி, பாதுகாக்கணும் ஆண்டவரே. அப்பா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்கள் காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கூட்டத்தை ஆசீர்வாதமாக்குங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனே, நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறவரே, தேவாதி தேவனே, பரலோகத்தின் தேவனே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, ஜீவனுள்ள தேவனே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, மெய்யான தெய்வமே, கொடி ஸ்தோத்திரம் அப்பா. பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவாதி தேவனாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாதப்படியை விழுந்து வணங்குகிறோம் அப்பா. கோடா கொடை ஸ்தோத்திரம். எங்கள் துதி தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் சந்தோஷம் பொங்கி வருகிற மாதிரி ஒரு பாடல், சந்தோஷம் பொங்குது என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. பழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன், அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், சந்தோஷம் பொங்குதே, பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்கி பொங்குதே. ஆம், நம் உள்ளத்துல சந்தோஷம் பொங்கி பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார். அது ஒண்ணு போதும் சந்தோஷம் பொங்குறதுக்கு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். நாம ஜபத்தை பற்றி பார்த்துருக்கோம். இந்த பவுலுடைய ஜபம் ஒரு விசேஷித்த ஜபம். பவுலுடைய ஜபம் ஒரு சூழ்நிலைக்காக அல்ல. ஆண்டவரே, எங்களையே மாற்றுங்க ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றுங்க ஆண்டவரே.
ஆண்டவரே எங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே. ரொம்ப ஒரு டீப் ப்ரேயர் அப்படி சொல்வேன் நான். நேற்று ஒரு பகுதி பார்த்தோம், அழைப்பின் நம்பிக்கை. இன்னைக்கு எபேசியர் 1:19 அவருடைய ஜபத்தில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த தெரிஞ்ச பகுதி மூலமாக கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். இந்த செய்தியுடைய சாரமம் முதலே சொல்லிடுறேன் உங்களுக்கு. கர்த்தருடைய மகா வல்லமை, great power is available to us. நமக்கு இருக்கு, is available. இந்த அவைலபிலிட்டிய நான் பார்க்கணும். இந்த அவைலபிலிட்டி எனக்கு இருக்கு அன்றாட வாழ்க்கையில், உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில். இட்ஸ் அவைலபிள் டு மீ அண்ட் யூ இன் டெய்லி லைஃப். இந்த பார்க்கணும்னு சொல்றேன். அது எப்படி பார்க்க முடியும்? எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். Praise God. இதுதான் இந்த இன்னைக்கு மெசேஜ் உடைய சாரம். இந்த பகுதியை நம்ம ஒருவேளை பல முறை இதுக்கு முன்னால கேட்டிருக்கலாம். இந்த பேசேஜை நான் மனப்பாடம் வச்சிருக்கேன் சொல்லலாம். ஆனா God has chosen this day to give you a new enlightenment. உங்களுக்கு ஒரு பிரகாசமான மனக்கண், உங்க லைஃபை, உங்க ஆட்டிடியூட, உங்க அப்ரோச்சை மாற்றக்கூடியது. பல நேரம் மனுஷர்கள் நினைக்கிறது, ஏன் எனக்கு ஒரு குறைவுள்ள வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கவலை, பயம், தத்தளிப்பு, இந்நேரம் பார்த்தாலும் என் இருதயம் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு கவலையோடு இருக்கு, ஒரு பயத்தோடு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் இதுதான், பிரகாசமான மனக்கண்கள். நேற்று முந்தானத்தில் பார்த்தா பவர் கட் அங்கங்கே இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு அவன் இருக்க ஏரியாவில் பவர் கட் வச்சுக்கோங்களேன், he is also sitting in darkness. என்ன செய்யறது? பவர் கட் இல்லையே, அங்கே போக முடியும், இங்கே போக முடியும், அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது. he stands still. ஒரு இடத்துல இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். அந்த மனுஷன்கிட்ட ஜெனரேட்டர் இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்தா என்ன சொல்லுவீங்க? ஏன்பா உனக்கு ஜெனரேட்டர் வச்சிருக்கீங்க வீட்டில், போட வேண்டியதப்பா ஜெனரேட்டர். இதுதான் லைஃப் சிச்சுவேஷனும். இன்னைக்கு பல பேர் ஒரு குறைவுள்ள வாழ்க்கை, below the standard God wants us to live, ஒரு பவர்லெஸ் லைஃப். என்னால் என்ன செய்ய முடியும்? பல பேர் பல இடங்களில் கேட்பாருங்க, என்னால் என்ன செய்ய முடியும்? பவர்லெஸ், ஃபீலிங் அப்சல்யூட்லி இன்அடிக்வேட். என் அந்த சூழ்நிலை சந்திக்க முடியாது, அதுக்கு என்னால் முடியாது. இதுதான் இன்அடிக்வேட் ஃபீலிங், பவர்லெஸ் ஃபீலிங். இந்த இதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் பவுல் கொடுக்கிறார். ஆண்டவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க ஆண்டவரே. நம்ம பல நாட்கள்ல நம்ம எப்படி நம்ம ஜெயிப்போம்? ஆண்டவரே எனக்கு இன்னும் வல்லமை தாங்க ஆண்டவரே. பொதுவாக கேட்குறோம், நானும் இப்படி கேட்டிருக்கோம், நீங்களும் இப்படி கேட்டிருப்பீங்க. இந்த பகுதி வாசிக்கும் போது அது ரொம்ப கரெக்ட் மாதிரி எனக்கு தோணல. எனக்கு God has given us great power, great, more than I require, more than I can handle, more than I can understand. எனக்கு என்ன தேவை? நாட் மோர் பவர், பட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை அதிகமான வல்லமை இல்லை, அதிகமான வெளிப்பாடு. மோர் அண்டர்ஸ்டாண்டிங், மோர் ரெவலேஷன். எனக்கு அதிகமான வல்லமை, தேவ வல்லமை இருக்கு, இஸ் அவைலபிள் டு மீ. பிரியமானங்களே, ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன், ஒரு 1-2 கேள்வி கேட்க போறேன். இந்த வல்லமை, இந்த தேவ வல்லமை எப்ப எனக்கு அவைலபிள் ஆச்சு? இந்த தேவ வல்லமை எப்ப
எப்ப உங்களுக்கு அவைலபிள் ஆச்சு? when you are washed by the blood of Jesus. Amen. Hallelujah. நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தால கழுவப்பட்டீங்களோ அன்னையில இருந்து இந்த மகா மேன்மையான தேவ வல்லமை உங்களுக்காக இருக்குது. The moment, amen. நீ திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கைய. When did you accept Jesus Christ as your Savior and Lord? அந்த நொடியிலிருந்து உங்களுக்கு இருக்குது தேவ வல்லமை, மகா மேன்மையான தேவ வல்லமை. இட்ஸ் a gift of God. ஏன் இந்த பரிசை கொடுத்தார்? ஏன் இந்த வல்லமையை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர்கள் வந்தவர்கள் கொடுத்தார்? இட்ஸ் another question. உங்களுக்கு ஒரு fraction of second தர இந்த பதிலுக்கு உங்களுக்கு அழைப்பின் நம்பிக்கை கொடுத்தார். He gave you a plan. ஒரு வாழ்க்கை திட்டம். இப்படிதான் உங்க வாழ்க்கை வாழணும், நீங்க இப்படிதான் இருக்கணும், உங்களை நான் இப்படி உபயோகிக்க போறேன். God gave you a plan. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எனக்கு ஆண்டவர் பவரை கொடுத்தார், உங்களுக்கு ஆண்டவர் பவரை கொடுத்தார். உங்க பிளானை உங்க பலத்தினால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் ட்ரைங், இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், இன்னைக்கு ஒரு ஒரு யூ டர்ன் போடுங்க. irrespective of ஏஜ். நீ சொல்லலாம் எனக்கு ஏற்கனவே 60 வயசாச்சு, ஏற்கனவே ரிட்டையர் ஆயிட்டேன். நோ, your plan is there till your last day. Amen. Amen. எதுவும் ஆமென் சொல்ல முடியும்? Praise God. அது வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஒரு பிளான, திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற தேவ பலன் மட்டுமே மட்டுமே. Praise God. சரி, இப்போ இன்னொரு கேள்வி. மாத்தி மாத்தி கேள்வி கேட்டே இருக்கேன்ல. Good. I hope you love answering those questions in your mind. சரி, ஆண்டவர் தேவ பலனை கொடுத்தார். ஆண்டவர், நான் ஆண்டவரை இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்ட உடனே கொடுத்தார், எனக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற கொடுத்தார். இப்ப ஏன் பவுல் ஜெபிக்கிறார்? இதுக்கு ஏன் பவுல் ஜெபிக்கிறார்? பிரியமானவர்களே, இந்த வெளிப்பாடு, இந்த விஷன் எனக்கு அவைலபிள் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு என்னுடைய மனக்கண்கள் திறக்கணும். பிசிக்கல் ஐஸ்னால, சரீர கண்ணால என்னால் அந்த பலத்தை பார்க்க முடியாது. என்னுடைய இருதயத்தில் ஒரு கண் இருக்கு, 2 கண் வச்சுக்கோ, கண்கள் வச்சுக்கோங்களேன். பிரகாசத்துல மனக்கண்கள் தான் சொல்றாரு அவரு. 2 கண்கள் இருக்கின்ற இதயத்துல. இந்த இதயத்துள்ள கண்கள் திறந்தாதான் இதை பார்க்க முடியும். இந்த இதயத்துடைய கண்களை திறக்கிறதுக்கு கர்த்தர்ட்ட தான் சாவி இருக்கு. ஆமென். Unless God opens the eyes of my understanding, the eyes of your heart, you cannot see it. கேயாசினுடைய கண்ணை திறக்கணும். கேயாசி பார்த்தான், ஒரு பெரிய பாட்டை, மகா பெரிய ராணுவம் ராத்திரியே வந்து அவனுடைய எஜமான சூழ்ந்திருக்குது. எஜமான க்ளோஸ் பண்றதுக்கு பயம், நடுக்கம். தீர்க்கதரிசிக்கு இந்த கேயாசுடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் பண்ணணும். கேசி உன் கண்ணை திறப்பா அப்படி சொல்லல. கேசி உன் கண்ணை திறந்து பார்ப்ப, உன் மனக்கண்ணை திறந்து பார்ப்பான்னு சொல்ல. ஆண்டவரே, இந்த கேசியினுடைய மனக்கண்களை திறந்துருங்க அப்பா. ஆண்டவர் சாவியை போட்டார். சாவியை போட்ட பார்த்தா அவர்களோ இருக்கிற காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஹல்லேலூயா அப்படின்னா ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி வருது. ஐயோ,
சுற்றிலும் அந்த பிரச்சனை இருக்கே, இந்த பிரச்சனை இருக்கே, அந்த கொரோனான்னு சொல்றாங்க, இங்க இதுன்னு சொல்றாங்க, அதுன்னு சொல்றாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்றாங்க, அது சொல்றாங்க, இது சொல்றாங்க. இன்செக்யூர் ஃபீலிங். ஆண்டவர் இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே கேஸின் கண்ணை திறந்தவரே, என் கண்ணை மனக்கண்களை திறந்துடலங்கப்பா. என்னை சுற்றிலும் ஆண்டவரே உமது பாதுகாப்பு இருக்குது, வல்லமை இருக்குயா. Your power surrounds me. Hallelujah. Your protection surrounds me. உங்களுக்கு பயமுறுத்த எந்த சக்தி, இன்னைக்கு அந்த சக்திக்கு நேரா சொல்லுங்க. அந்த சக்தியை காட்டிலும், அவர்களோடு இருக்கிற காட்டிலும் என்னோடு இருக்கிற பெரியவர், என்னோடு இருக்கிற சக்தி அதிகம். I have more power, greater power. Hallelujah. பாருங்க, நம்ம சிம்சோனை பற்றி வாசிக்கிறோம். சிம்சோன் பெரிய பலசாலி, அவனுக்கு இருந்தது தேவ பலன். தேவ பலன் அவனை விட்டு போயிடுச்சு, அபிஷேகம் போயிடுச்சு, அவனை பிடிச்சு போயிட்டாங்க. எதிரியை பொறுத்தளவுக்கு இவனுக்கு தேவ பலன் இருந்துச்சா, அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, பவர் இருக்கு. இந்த பவரை எப்படி நல்லிஃபை பண்ணும், இந்த பவர் அவன்கிட்ட எப்படி எடுக்கணும்? சிம்சோனுடைய பலன் ஊர் ஃபுல்லா பெரிய பிரபலமான பலன், பவர்ஃபுல் மேன், ஸ்ட்ராங் மேன். அவன் ஸ்ட்ரென்த்தை எப்படி எடுக்கணும், அவன் பவர் எப்படி எடுக்கணும், அவன் கண்ணை எடுக்கணும். Hallelujah. The moment he loses his vision, sight, he is powerless. Hallelujah. அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு? தட்டு தட்டி தடுமாறி. He stumbles and walks, crawls. Hallelujah. இதத்தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பவுல் சொல்றார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பவுல் சொல்றாரு. இந்த உலகத்தின் அதிபதி அவிசுவாசின் கண்களை குருடாக்கினார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட் பிடிபடுது? ஏன் என் மனக்கண்ணு இத்தனை வருஷம் ஆப்ரேட் ஆகாம இருந்துச்சு? ஒரு நாள் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டேன். அது வரைக்கும் என்னாச்சு? ஒருத்தன் என் கண்ணை மூடிட்டான், என் விஷனை பிளாக் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராச்சும் முகம் ரொம்ப வருத்தத்தோட துக்கத்தோட தலையை துங்க போட்டு நடந்துருந்தாங்களா, நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, he has got no God. இல்ல, அவரு ஆண்டவருக்குள்ள இருக்க மனுஷன், ஆனா இப்படி இருக்கார் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். அவரு மனக்கண் திறக்கல. இந்த பகுதியை பவுல் யாருக்கு எழுதினாரு? அநேகமா நேத்து சொன்னேன்னு நினைக்கிறேன். This passage was written for believers. இந்த passage, இந்த prayer யாருக்கு? விசுவாசிகளுக்கு. என்ன அர்த்தம்? ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு பவர் அவைலபிள் தெரியாம இருக்குது, தேவபலன் இருக்குது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சிம்சோனை போல தட்டு தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கண்ணு திறந்திருக்கு, கொஞ்சம் போல திறந்திருக்கு. I see only this much. ஏதோ ஒரு பவர் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த பவர் சூப்பர் பவர் அப்படி புரியாம இருக்கு. என் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அந்த வல்லமைக்குள்ள இருக்கு. ஆண்டவர் எனக்கு என்ன கோலை கொடுத்தாரோ அந்த கோலை நிறைவேற்ற அந்த பேலன் இருக்குது. அடிக்வேட் பவர். நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சொல்றோம் அடிக்வேட். பவுல் நான் சொல்ற கேட்டா கோச்சுக்குருவாரு. ஏன்னா அவர் திருப்பி சொல்றது அப்படி பவராக்கும், மகா மேன்மையான பவராக்கு சூப்பர் ரிலேட்டிவ் அஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு. பாருங்க, இவ்வளோ பவர் எனக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா என் கண்ணு கொஞ்சம் போல திறந்திருக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். இந்த பகுதி மூலம் என்னோட ஆண்டவர் பேசுறார். மகனே, உன் கண்ணை இன்னும் தர்றேன், இன்னும் ஜெபி, இன்னும் தரிசனம் தர்றேன், இன்னும் வெளிப்பாடு தர்றேன். நீ போக வேண்டிய தூரம் அதிகம், நீ எனக்காக செய்ய வேண்டியது இன்னும் அதிகம். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பி சொல்றேன், உங்க கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறார். Don't put a full stops. Don't switch off your engine. Hallelujah. God is wonderful. God is speaking. Hallelujah. Praise God. இப்ப இவ்வளவு நேரம்
நான் பொதுவான ஒரு லாங்குவேஜ் பேசிட்டே இருந்தேன். கிரேட் பவர், ஒண்டர்ஃபுல் பவர், அடிக்குவேட் பவர், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஸ்பெசிஃபிக் கொஸ்டின், என்ன பவர்? என்ன பவரை பவுல் இங்க சொல்லிட்டு இருக்கார்? ஆண்டவர் நமக்கு எப்போதுமே பெஸ்ட்டை கொடுக்கிறவர். ஆமென். He gives his children the best. என்ன பவர் கொடுத்திருப்பார்? பெஸ்ட் பவர், உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆமென். Hallelujah. He gave us the power like that of resurrection power. பைபிள்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரிசரக்ஷன் பவர். பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பிரசங்கிக்கிறார். முதல் பிரசங்கம் பண்றாரு. அப்போஸ்தலர் 2:24 நான் வாசிக்கிறேன். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து, தேவன் இயேசுடைய மரண உபாதையில் கட்டை அவிழ்த்தார். என்ன பண்ணுச்ச மரணம்? இயேசுவை கட்டியது, வேதனைப்படுத்தியது. அந்த கட்டை, அந்த வேதனையை தேவன் எடுத்து போட்டார், கட்டை அவிழ்த்தார். தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். கட்டை அவிழ்த்தார். டெத்ன்றது ஒரு கட்டு. அந்த டெத்ன்ற கயிறை, அந்த சங்கிலிய, அந்த கட்டை அவிழ்த்து இயேசுவை எழுப்பினார். அவர் மரணத்தினால், இயேசு மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. It was impossible for death to hold on to him. Impossible. Praise God. மரணம் வழியது, வேதம் சொல்லுது. There is power in death. It's easy to get into death. It's impossible to get out of death. அந்த impossible பாசிபிள் ஆக்கியது தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இதான் பீக் ஆஃப் காட்ஸ் பவர். இந்த வல்லமை என் அருமையான சகோதரனே, சகோதரியே, எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? உங்க வாழ்க்கையில என்ன வேதனைனாலும் சரி, என்ன கட்டுனாலும் சரி, குறைவு என்ற கட்டு, பலவீனம், சரீர பலவீனம் என்ற கட்டு, பயம் என்ற கட்டு, போராட்டம் என்ற கட்டு, பொருளாதார நெருக்கம் என்ற கட்டு, குழப்பம் என்ற கட்டு, என்ன கட்டு, யூ நேம் இட், எல்லாவற்றையும் கட்டவிழ்ப்பது மிகுந்த ஈஸி கம்பேர் டு டெத். மரணத்தின் கட்டை தேவன் அவிழ்த்தார், அவரை எழுப்பினார். மரணம் அவரை பிடித்து கொள்ள முடியவில்லை. It was impossible for death to hold on to Jesus. எங்க போனார் ஜீசஸ்? அப்புறமேட்டு உயிர் தெழுந்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். Everything was placed under his feet from then onwards. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் தான் நான் திருப்பி சொல்ல போறேன். அதாவது மரித்தவங்கள உயிரோடு வெளியே கொண்டாந்து இயேசு முதல் பர்சன் அல்ல. உதாரணமாக 1 ராஜாக்கள் பார்க்கிறோம். நம்ம 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியா ஒரு விதவின் மகனை உயிரோடு எழுப்பினார். புதிய ஏற்பாட்டில் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆனா அந்த விதவின் மகனும் லாசருவும் சில காலம் கழிச்சு மரித்து போனாங்க. அதாவது they went back to death. Jesus is the only person. Amen. He rose from death, never to die, ever to live. Amen. Hallelujah. Praise God. இந்த பவரே எனக்கு என் டெய்லி லைஃப்க்கு அவைலபிள். இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். அவைலபிள்.
எங்கேயோ பவர் இருக்குல்ல, இட்ஸ் அவைலபிள் டு மீ. என்னுடைய பலவீனத்துல எனக்கு பலன் கொடுக்கிறது இந்த பலன். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 பலவீனத்தில் என் பலன், காட்ஸ் பவர். உன்னுடைய பலவீனத்துல சுரேஷ் ஜான்சன், உன்னுடைய பலவீனத்துல காட்ஸ் பவர், என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். Hallelujah. When you are weak, you say you are strong. Hallelujah. When you are weak, God's power operates. It's available. நான் பலவீனமாக இருக்கும் போதே பலம் உள்ளவனானேன். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. God's power. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் யாக்கோபு. அது என் செல்ஃப் பவர் கீழே போயிருச்சு, அப்ப காட்ஸ் பவர் மேல் ஆப்ரேட் பண்ணுது. 2 ஒண்ணா ஆப்ரேட் பண்ண முடியாது, அதான் பிரச்சனை. என் பலத்தில் ஆப்ரேட் பண்ற, கொஞ்சம் சப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேவனுடைய பலத்தையும் கொண்டாந்துக்கிறேன் இல்ல. பிரைஸ் காட். யாக்கோபை பாருங்க, ஆண்டவர் எப்பப்பெல்லாம் அவனை தொட்டார், எப்பப்பெல்லாம் அவனை ஆசீர்வித்தார், எப்பப்பெல்லாம் அவனை பலத்தில் இடை கட்டார். at his weakest point, when his self power was the lowest. ஆதியாம் 28 ஒண்ணுமில்லாதவனாக சுய ஞானம் சுய பலன் எல்லாவற்றையும் லூஸ் பண்ணிட்டு யூஸ்லெஸ், ஒன்னும் பிரயோஜனம் பண்ண ஓடும் போது கர்த்தர் அவனை சந்தித்தார். ராத்திரியில திருப்பி வர்றான், பெரிய சாமர்த்தியவாளியா, பெரிய ஐஸ்வர்யமான வர்றான். ஒரு பாயிண்ட் வருது, எனக்கு ஐஸ்வர்யம் ஒண்ணும் இல்லை, ஐ எம் நத்திங், ஐ எம் நோபடி. கர்த்தர் அவனை ஆசீர்வித்தார். அவனுடைய பலவீனத்துல கர்த்தருடைய வல்லமை அவன் வாழ்க்கையில செயல்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த டெய்லி பவர், காட்ஸ் பவர் என்கிட்ட இருக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கு, உங்க வாழ்க்கையில அப்படியே ஓடிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. It's available. It's available. My brother, my sister, daily life available. நானும் நீங்களும் நிறைய விரும்பலாம், நல்ல ரைட் திங்ஸை விரும்பலாம். ஆண்டவரே என் குணத்தை மாத்துங்க ஐயா, எனக்கு கோபம் வரக்கூடாது. ஆண்டவரே என் பையனுடைய குணத்தை மாத்துங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை துணைய குணத்தை மாத்துங்க. So many things. You need not struggle. God's power மட்டும் நீங்க அதை பெற்று கண்ணை திறந்து, ஆண்டவரே எனக்கு என் குணத்தை மாற்றுறதுக்கு, ஆண்டவரே எனக்கு என்னுடைய பண்புகளை மாற்ற உங்க வல்லமை இருக்குது ஐயா. யுவர் பவர் இது வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகட்டும்ப்பா, இறக்குங்கப்பா உங்க பவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே பயந்து நடுங்கிட்டு இருந்த கிதியோனை பார்த்து என்ன சொன்னாரு, தேவதூதன் மூலமா சொன்னாரு, பராக்கிரமசாலியே. இங்கிலீஷ்ல மைட்டி மேன் ஆஃப் வேலர். 2 சொன்னா புரியாது, தமிழ் சொன்னா புரியாது, இங்கிலீஷ் சொன்னா புரியாது. சிம்பிளா புரியுமா, தைரியசாலியே. என்ன கூடாரு, தைரியசாலியே. அவன் யாருவன், பயந்தோலி. அதாவது God is saying, I am transforming your nature. I am transforming your character. My power will operate. God's power will operate உங்க வாழ்க்கையில. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுது? You need a change. You need a transformation. ஐயோ ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கணும், ஆண்டவரே நான் இப்படி குணம் இருக்கணும், எனக்கு இப்படி, எனக்கு அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஆண்டவரே பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தாங்கப்பா. உங்க பவர் எனக்கு இருக்கையா, என் குணத்தை மாத்த, என் பண்பை மாத்த, என் வாழ்க்கையை மாத்த, என் ரொட்டீனை மாத்த, என்னுடைய பழக்க வழக்கங்களை மாத்த உமது பவர் எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை பேசிட்டு இருக்காரா? உங்களை சுற்றிலும் ஏதோ ஒரு அழிவு சக்தி இருக்க மாதிரி தோணலாம். அந்த சக்தி, இந்த கொரோனா, இந்த மாதிரி பல விதமான உங்களை தாக்குறது, உங்களை பலவீனப்படுத்துறது, உங்களை முட்டி மோதுறது, ஒரு அழிவு சக்தி, ஒரு தீய சக்தி இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்கப்பா. God, open my eyes so that I can see your power, the resurrection power available to me. எனக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு இருக்கு ஐயா, என்னை நோக்கி வச்சிருக்கீங்கப்பா. அந்த பவர் என் லைஃப்ல ஆபரேட் ஆவதாக. நோவா பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நோவா உன்னைய பாதுகாப்பதற்கு உனக்கு ஒரு ஆர்க் வச்சிருக்கேன். ஆர்க் என்னமா, பேழை வச்சிருக்கேன்.
உனக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறேன். நோவா ஆதியாமம் நோவா பற்றி சொல்லும்போது ஆதியாம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆதியாம் 7:7. நோவா பேழைக்குள் பிரவேசித்து தப்பித்து கொண்டா. ப்ரொடெக்ஷன், அந்த பவர் ப்ரொடெக்ஷன் படிச்சு. கடைசி பாயிண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் சொன்னேன் பிரகாசமுள்ள கண் வேணும், எனக்கு பவர் அவைலபிள். இது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங், புரியுது, நாலேஜ், அறிவு மத்துத பத்தாதுன்னு வேதம் சொல்லுது. இந்த பவர், இந்த மேன்மையான உயிர்த்தெழு வல்லமை எனக்கு இருக்குது, புரிஞ்சுக்கிறேன். என் மனக்கண் திறக்கும்போது புரிஞ்சுக்கிறேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் என் லைஃப்பில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நான் அதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுது. அந்த பைபிளை கரெக்டாக அந்த பேசேஜை சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வல்லமையின்படியே விசுவாசிகள் ஆகிய தம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய மகா வல்லமை. When I believe, இந்த உயிர்த்தில் வல்லமை என் லைஃப்ல ஆப்ரேட் பண்ணும், என் பிரச்சனை நீங்கும், என் ஓட்டத்தை அருமையாய் சந்தோஷமா ஓடுவேன். ஹல்லேலூயா. கண்களை முடிச்சு இப்போ பிதாவே, நாங்க மீண்டும் ஒரு விஷயம் கேட்கிறோம் ஐயா. எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் தாங்க ஆண்டவரே. எங்க ஓட்டத்தை, எங்களுக்கு நீங்க வச்சிருக்க தரிசனத்தை, அந்த பிளானை நிறைவேற்ற நீங்க மகா மேன்மையான வல்லமை வச்சிருக்கீங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமையா, அதுக்கு மிஞ்சி ஒரு சக்தி, ஒரு வல்லமை கிடையாதப்பா. நேற்றும் இன்றும் என்றும் கிடையாதப்பா. அந்த மகா மேன்மையான வல்லமை எனக்கு இருக்குது. என் அன்றாட வாழ்க்கையில் இருக்க செயல்படும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இயேசு மூலம் பிதாவே. ஆமென். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது 91ஆம் சங்கீதத்தை நாம் அறிக்கை செய்வோம். 10 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் கோட்டை, தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தன் சிறைகளால் என்னை மூடுவார். அவர் செட்டின் கீழே அடைக்கலம் போவார். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எத்தனை முறை சொன்னாலும் 100க்கு 100 விசுவாசத்தோட அறிக்கை செய்வோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. In the name of Jesus. கொரோனா வைரஸ் என் தெருவுல இருந்து, என் அபார்ட்மெண்ட்ல இருந்து, என் ஊர்ல இருந்து, என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. சிஸ்டர் ரேச்சல் சாம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். அன்பின் தகப்பனே, ஆசீர்வாத கர்த்தரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்கள் பலவீனத்திலே பலனாய் விளங்குகிறவரே,
உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும் ராஜா. உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கிறோம் கர்த்தாவே, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அப்பா. கர்த்தாவே, விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தாவே பலப்பட்டு கர்த்தாவே பிசாசின் எந்த விதமான தந்திரத்துக்கும் கர்த்தாவே அந்த உலகத்தின் அதிபதிக்கும் நம்ம விலக்கி காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசிகளை மாத்திரம் கர்த்தாவே, நம்ம எல்லாம் விசுவாசிகள், தேவனோட பிள்ளைகள், நம்ம தைரியமாக இருக்கலாம். ஏனெனில் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எல்லா விதமான கட்டுகளையும் நீக்குகிற தேவனாய் இருக்கிறார். எந்த வித பலவீனமாய் இருந்தாலும் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இன்ட்ராஸ்பெக்டன்சி, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு சந்தேகங்கள், எவ்வளவு அவிசுவாசம் எல்லாம் இருந்தாலும் சுவாமி அந்த கட்டுகளை எல்லாம் நீக்குகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைய தினத்திலும் கர்த்தாவே விசேஷித்த விதமாக கர்த்தாவே நம் மனக்கண்களை குறித்து கர்த்தாவே தேவன் நமக்கு அண்ணன் மூலமாக உணர்த்திய அந்த லெசனுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்திலே பலப்பட நீர் கிருபை தாரும் ராஜா. என் பலவீனத்தில் என் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அப்பா. அதையே நாங்கள் விசுவாசித்து கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து பலனோடு ஜீவிக்க, உம்மை நோக்கி பார்க்க, எந்த விதமான கட்டுகளையும் உதறி தள்ள உம்முடைய பலத்தினாலே எல்லாம் ஆகும் என்று அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும். இந்த நேரத்தில் சுவாமி அந்த பிரேயர் பாயிண்ட்ஸ்க்காக வருகிறோம் ராஜா. கர்த்தாவே, தொடர்ந்து அந்த கொரோனாவோட வீரியம் குறைந்த போதிலும் கர்த்தாவே, அதிகமாக லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்ண போதிலும் கர்த்தாவே நீர் கூட இருந்தரலும், நீர் பாதுகாத்தரலும். ரோட்ல எல்லாம் as usual டிராபிக் எல்லாம் போகுது, ஜனங்களும் போகுது வரதுமா இருக்கிறார்கள். கர்த்தாவே, ஜனங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். அவர்கள் சரியான முறையிலே தங்களை காத்து கொள்ள அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் ராஜா. இந்த பலவீன கட்டுகளிலிருந்து அவர்களை விலக்கி போடும் தகப்பனே, ஞானத்தினால் நிரப்பும் ராஜா. நாங்கள் போக வேண்டிய வழியை காட்டு கர்த்தாவே. எங்களை இந்த பேண்டமிக் எந்த விதமான பலவீனத்திலிருந்தும் எங்களை விடுவித்து காத்து வழிநடத்த வேண்டுமாய் தொடர்ந்து கர்த்தாவே கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக விசேஷித்த விதமாய் உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம், நன்றியோடும் துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ் நம்பர் குறைந்த போதிலும் சுவாமி டாக்டர்ஸ் தொடர்ந்து வேலை செய்தால் தானே கர்த்தாவே பலவீனப்பட்டிருப்பவர்கள் மீண்டும் திரும்ப வர முடியும். கர்த்தாவே, அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். டாக்டர்ஸ், நர்சஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எந்த விதமான கொரோனா அந்த பேண்டமிக்லேருந்து கர்த்தாவே ஜனங்களை விடுவிக்க ஜனங்கள் இருக்கும் பிரயாசத்தை கர்த்தாவே ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸை நீர் ஆசீர்வதி. அவர்களோடு கூட இருந்தும் அவர்களை பலப்படுத்தும், அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும், அவர்கள் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும். எந்த விதமான கட்டுகளையும் நீர் நீக்கி போடும் ராஜா. எத்தனை டாக்டர்ஸ் கர்த்தாவே இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால் அவர்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலவீனமான கட்டுகளிலிருந்து கர்த்தாவே அவர்களை விடுவித்தரணும் சுவாமி. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த ஜெப கூடுகையை நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஒரு விசுவாசத்தை பலப்படுத்தவே நீர் இந்த கூடுகையை ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த கூடுகையில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காகவும் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கூட இருந்து கர்த்தாவே எங்கள் ஜெபத்துக்கு பதில் இருக்கிற தேவனாய் இருப்பதனாலே ஸ்தோத்திரம். எல்லா விதமான கட்டுகளையும் நீ நீக்கி போடுகிற தேவன் அப்பா. பலவீன பாண்டங்களாகிய நாங்கள் இருந்த போதிலும் சுவாமி எங்களை பலப்படுத்துகிறவர் என்னுடைய தேவன் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் பலவீனத்தை நீ நீக்கி போட்டு எல்லா கட்டுகளையும் நீ நீக்கி போடுகிற தேவன், அதை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை நீ இன்றைய தினத்திலே கர்த்தாவே உமது வசனத்தின் மூலமாக பலப்படுத்தி இருக்கிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எங்களுக்கு பிரகாசமான
சுரேஷ் அண்ணனுக்காக ரேணுகாவுக்கும் இடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. இந்த விசுவாசத்தை பலப்படுத்த கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீ தந்து ஒவ்வொரு நாளும் நீ போதுமானவராய் இருந்து எங்களுடன் பேசுகிற உமது கிருபை தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து காத்து பராமரியும். எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் தாழ்த்தி உமது பாதப்படியிலே வைக்கிறோம் சுவாமி. நீர் கிருபையாய் தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தை. ஆமென் ஆமென். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஐயா தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மரண கட்டுகளை ஆண்டவர் எப்படி அவிழ்த்து இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார் என்று சொன்னபோது அதை கட்டாயம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் திருச்சியில் கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் இங்கே கம்ப்யூட்டர் சென்டரில். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று வெடித்து அப்படியே தீ பரவி முழு கம்ப்யூட்டர் சென்டர் எரிந்து போனது. அது டாப் ஃப்ளோரில் இருந்தது. முழு கம்ப்யூட்டர் சென்டர் எரிஞ்சிருச்சு. ஃபயர் இன்ஜினெல்லாம் என்னெல்லாமோ பண்ணி அப்படியே தீ அணைச்சிட்டாங்க. ஆனால் அந்த டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்களை உள்ளே விட்டாங்க. பார்த்தா அந்த ஃபுல் பெரிய ஹால் கம்ப்யூட்டர் சென்டர் ஃபுல்லாக மயானம் போல் காட்சி அளித்தது. அது எல்லாம் அப்படியே எரிஞ்சு எல்லாமே தீப்பற்றி கம்ப்யூட்டரெல்லாம் உருகி எல்லாம் அப்படியே கம்ப்யூட்டரெல்லாம் கருப்பாக இருக்குது. ஒன்றுமே சால்வேஜ் பண்ண முடியலை. நாங்கள் பேக்கப் எடுத்த டேப் மட்டும் வேற ஒரு இடத்துல இருந்தது, அதை எடுத்துட்டோம். அதை எடுத்து அதை மெட்ராஸ் கொண்டு போனோம். அந்த திருச்சியில் வேறு எங்கேயும் அந்த சர்வர் கிடையாது. சென்னையில் அதுக்குடைய பேரலல் சர்வர் இருக்குது, சென்னை கம்ப்யூட்டர் சென்டர். அங்கே போய் தான் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ என்ன செய்யுதுன்னே தெரியல. ரொம்ப துக்கமாயிடுச்சு எல்லாருக்கும், ரொம்ப வருத்தம். ஆனால் கம்ப்யூட்டர் சென்டரை நடத்தணுமே, டேட்டா கொடுக்கணும், ப்ராசஸ் பண்ணணும், என்னெல்லாமோ இருக்குது வேலைகள். அப்போது அதுக்கு அடுத்த நாள் என்ஜினியர்ஸ் எல்லாம் வந்தால் நான் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு சொன்னேன், ஹார்ட் டிஸ்கெலாம் கொஞ்சம் கலட்டி பாருப்பா அப்படின்னு. அவன் மேடம் இப்படி எரிஞ்சு போய் கிடக்க எல்லாம் உருகி போயிருக்கும், ஒன்றுமே சால்வேஜ் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், இல்லைப்பா நான் ப்ரேயர் பண்ணுறேன், மனசுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏதோ ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டரெல்லாம் உயிர் வந்துடாதா, ஹார்ட் டிஸ்க்குக்கெல்லாம் உயிர் வந்துடாதா? கட்டாயம் வரும், பாரு ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே வெளியே இருந்த ஒரு கம்ப்யூட்டரை வச்சு இவர் ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்காக கலட்டி ஒரு ஹார்ட் டிஸ்கை கலட்டினார். நம்பிக்கையில் அவருக்கு சுத்தமாக நம்பிக்கை. மேடம் வேஸ்டேஜ் ஆஃப் டைம் அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், நீ தயவுசெய்து போட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லவும் அவர் அது கலட்டின ஹார்ட் டிஸ்க்கு இருந்துச்சு. ஹார்ட் டிஸ்க் உருகலை இருக்குது. அதை கலட்டி அதை அடுத்த கம்ப்யூட்டரில் மாட்டி அதை அக்சஸ் பண்ணி பார்க்குறாரு. அக்சஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், உயிர் வந்துருச்சு அந்த கம்ப்யூட்டருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது உயிர். ஹார்ட் டிஸ்கை கலட்டி போட உயிர் வந்துருச்சு. அப்போ அதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்படி ஒவ்வொன்றா கலட்டி எடுத்து போட எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் வேலை செய்யுது. அதில் ஒரு 15 கம்ப்யூட்டர் இருந்திருக்கும், 15 பிசி இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு 4 ஆஃபீஸர், அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், என்னெல்லாமோ நிறைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் கலெக்டரோட மற்ற எல்லாம் தான் வந்து வெளியே உள்ளது இதெல்லாம் போச்சு, அது அக்சஸ் பாயிண்ட் எல்லாம் போச்சு. ஆனால் உள்ள ஹார்ட் டிஸ்க்கு அது உயிரோடு இருந்துச்சு. அது உயிரோடு ஆண்டவர் தான் உயிர் கொடுத்தார். நான் சொன்னேன், இது நிச்சயமாக உங்களால் நீங்கள் நம்பவே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ்ன்றீங்க. உண்மையிலேயே ஜபத்தை கேட்டு எங்கள் ஆண்டவர் தான்ப்பா உயிர் கொடுத்தாரு, ஏசு கிறிஸ்து உயிர் தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர்லாம் உயிரோட வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லி, அப்புறம் வேறு கம்ப்யூட்டரை வாங்கி ஹார்ட் டிஸ்க் இல்லாத வெறும் செல்லை மட்டும் வாங்கி இந்த ஹார்ட் டிஸ்கை போட்டு காப்பி பண்ணி என்னெல்லாமோ பண்ணி நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பித்தோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சின்ன ஜபம் பாருங்க, ஒரு இன்ஜினியர் வச்சுக்கிட்டு நான் ஜபம் பண்ணுறேன், எல்லாரும் என்ன பைத்தியம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த அம்மா என்ன ஜபம் பண்ணுறேங்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் சென்டரை உள்ளே நுழைய முடியாது, ஒன்று வெப்பம், அடுத்தது எல்லாமே அந்த இடத்த பார்த்தாலே வீட்டுக்கு வந்தால் தூக்கம் வராது. ஐயோ இப்படி ஆகி போச்சு, சேரு டேபிள் எல்லாமே எரிஞ்சு போய் கிடக்குது, கம்ப்யூட்டர்லாம் உருகி போய் அப்படியே உடக்குங்க இருக்குது உருகி. அப்போ என்ன இவங்க ஹார்ட் டிஸ்கெல்லாம் வேலை செய்யும் போட்டு பாருப்பா நான் ஜபம் பண்ணுறேங்கிறாங்களேன்னு எல்லாரும் சுற்றி பெரிய கூட்டம் நிற்கிது. அப்போது அந்த ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்காக வேலை செய்ய எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப மகிழ்ச்சி. மேடம் உங்கள் ஜபந்தான் மேடம் அப்படின்னு அங்கே சுற்றி இருந்தவங்கலாம் சொன்னாங்க. இது 1998 திருச்சியில் கம்ப்யூட்டர் சென்டரில் நடந்த சம்பவம். கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. நம்ம தான் நினைக்கிறது இல்லை, நம்ம ஆமாம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவ்வளோதான் போயிருக்கோம்.
ஒன்றையுமே சால்வேஜ் பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் திரும்பவும் ஏபிசிடியிலேருந்து ஆரம்பிக்கணும். இல்லைன்னா வேற எங்கே ஏதாவது சாஃப்ட்வேர் வாங்க அதை அடாப்ட் பண்ணி எங்கள் பேக்கப்பில் இருந்து எடுத்து டேட்டா எடுத்து அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் சால்வேஜ் பண்ண முடியாது. அப்போது அந்த ஒரு விசுவாசம், ஆண்டவர் உயிர்த்த வந்தார்ல, இதை உயிர்த்த வைக்க மாட்டாரா, பாப்பமே ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணது ஆண்டவர் அற்புதம் செய்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அந்த சின்ன சின்ன ஜெபம், சின்ன சின்ன விசுவாசம் பெரிய காரியங்களை செய்யும். வாழ்க்கையில செஞ்சு பிரயோகிச்சு பாருங்க. நாம நினைக்கிறது கிடையாது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுற சமயங்கள் நிறைய இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமாக அங்க ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புல பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடுகையை அற்புதமாக வழிநடத்துகிற கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி, நீங்கள் தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லாமாக இருந்து எங்களுக்கு ஆண்டவரே ஒரு தைரியத்தை கொடுத்து, எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்து, ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி ஒரு கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்க தாங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு உம்முடைய நன்மைகளை, உம்முடைய அற்புதங்களை, உம்முடைய மகிமையை, உம்முடைய பலத்தை, உம்முடைய பவரை நாங்கள் கொண்டு வர முடியும் என்று நாங்கள் யோசித்து பார்த்து செயல்பட எங்களுக்கு ஞான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் நாங்களே இது ரிஜெக்ட் பண்ணாம, நாங்களே இதெல்லாம் நடக்காது என்று முடிவு பண்ணாம, அந்த முடிவை உம்மிடத்துல நாங்கள் விட கிருபை செய்யுங்க ஆண்டவர். நீங்க டிசைட் பண்ணுங்க இது நடக்குமா நடக்காது. நாங்க ஜெபத்துல உங்கள்கிட்ட சப்மிட் பண்றோம் ஆண்டவர். இதுதான் ஆண்டவர் எங்க வேலை. அப்படி நாங்கள் செய்ய கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அதை உம்மிடத்துல வைத்து நாங்கள் ஆண்டவர் உம்முடைய பதிலை பெற்றுக்கொள்ள, உம்முடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மனத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எதனாலும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நீங்க உலகத்துல இருந்தப்போ எல்லாத்தையும் பிதாவிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டீங்க. பிதா சொல்றதுதான் நீங்க செஞ்சீங்க. அதே போல ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் சுய சித்தத்தின்படி செய்யாமல், சுய சித்தத்தின்படி டிசிஷன்ஸ் எடுக்காம உண்மை சார்ந்து நாங்கள் வாழ, உம்மிடத்திலிருந்து மகிமையையும் வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவர். அப்ப எங்க வாழ்க்கை ஆண்டவரை மகிமையானதாக மாறும். உங்களுக்கு உகந்த சாட்சியாக நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இந்த ஜெபக்கூடுகையில உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து, அற்புதமாக பாதுகாத்து, அருமையான ஒரு வழியில, இடராத செம்மையான வழியில நடக்க பண்ணி எங்களை நடத்தி வருகிறவீர் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். கடந்த மார்ச் மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே நீங்க எல்லா ஜீவன்களையும் ஆண்டவரே எங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே ஜீவங்களை காப்பாற்றி வருகிறீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் பாப்பா. கொரோனா ஒரு இந்த தடவை நிறைய பேருக்கு வந்துச்சு சுவாமி. ஜெபக்குழுவில் அவ்வளோ பேருக்கும் ஆண்டவரே ஜீவனை பாதுகாத்து உயிரோட வச்சிருக்கீங்களே, எவ்வளோ பெரிய கிருபை அப்பா. கொடா கொடி சொல்ற கிருபைக்கா ஸ்தோத்திரம், உங்களுடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெபக்கூடுகையில் ஆண்டவரே நீங்க அசைவாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய வல்லமைகள் மேல் நிழலிடுறதுக்காக ஸ்தோத்திரம். அரியாள் மேல உங்களுடைய வல்லமை நிழலிட்டது ஆண்டவரே, அது போல எங்கள் மேல உடைய வல்லமை நிழலிட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபக்கூடுகையில் ஆண்டவரே மருத்துவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, பேர் எழுதப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, இந்த உற்றார் சுற்றார் நண்பர்கள் இருக்கிறவங்க வருகிறோம் சுவாமி. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிஃப்டன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுவேல் ராஜ், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸா, டாக்டர் ஜீன், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மது ஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நாமினி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர், ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டேஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்வின், விமல்ராஜ் வெல்கா வருகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. உற்றார் சுற்றார் வெளிதேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஜியோ, ஏஞ்சல் தர்ஷினி, சுபிசாக், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சென்ட் சீலன், சாலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விவேக், விக்கி, ஜவா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக் தேவரக்கம், இமானுவேல் எட்வின், நவா, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய ஊழியர்களாக சாட்சிகளாக எழுதி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே
இப்பொழுது சுவாமி ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோலேஸ்ரீ, ராபின்சன், தபித்தாள் என்ற மீனா, ஸ்ரீபிரபா, சாந்தி அவருக்காக வருகிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமே அவருக்கு விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த கேன்சர் நோயை ஜெயிக்க முடியும், உயிரோடு இருக்க முடியும், அதை சுகமாக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க தான் எங்க நம்பிக்கையின் காரணர். ஆண்டு விசுவாசத்தை தொடர முடிக்கிறோம் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, காட்டத்தி மரத்தை, கேன்சராய காட்டத்தி மரத்தை வேரோட பிடிங்க, இயேசுவின் நாமத்தினால் பிடிங்க, சமுத்திரத்தில் வீசுகிறோம் ஆண்டவரே. எரியப்படுகிறோம், எழுக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே, பரிபூர்ண விடுதலை தாங்க, விடுதலையோடு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கிருபை செய்யுங்கப்பா. மனதில் சந்தோஷத்தை, சமாதானத்தை தாங்க. இதை முடியும், கர்த்தராலே இது ஆயிற்று, இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, கொடா கொடுத்து எனக்கு கொடுத்த அற்புத சோத்துக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. கடந்த வருடம் இந்த நேரத்துல பயங்கரமான ஒரு நிலைமையில இருந்தேன் ஆண்டவரே. அப்பா, அடுத்த வருஷத்தை பத்தி நினைக்க கூட முடியாத ஒரு காரணம் இரு நிலைமை ஆண்டவரே. ஆனா இந்த வருஷம் சுகமாக நான் வைத்திருக்கீங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எப்படி நன்றி சொல்வேன் சுவாமி. அப்பா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்வீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமாண்டவரே, எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சுவாமி. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் சுவாமி. அப்பா, சபையில அவருக்கு செலுத்தின பொருத்தினங்களை நான் செலுத்துவேன் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் இம்மட்ட ஜீவன் தந்து, பலன் தந்து, பாதுகாத்து காப்பாற்றி வர்ற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீங்க கேன்சர் வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரே ஜெபம். அப்பா, உம்மால முடியும், சும்மால மாத்திரம் தான் முடியும் ஆண்டவர், வேற யாராலும் முடியும். மகிமையை நாங்கள் காண கிருபை செய்யுங்க. இன்று கண்டைத்த என்றுமே காண்பதில்லை நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அவர் இல்பொருளாவார்கள், செத்த பிரேதங்களாக கிடப்பார்கள் சொன்னீங்க ஆண்டவர். அதை பார்த்தார்கள் இஸ்ரேல் புத்திர கண்களால், அதை பார்த்தார்கள் ஆண்டவரே. அது போலவே எங்கள் கண்கள் அதை காண கிருபை செய்யுங்க சுவாமி. கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வலுவாத பணிகளை காக்கிறவர் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமைக்கு எல்லையே கிடையாது சாமி. மாம்சமான யாவருக்கும் தேவன். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. எல்லாம் முடியும். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவர். ஏல் ஷடாய், கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆமாண்டவர், அதிசயம் தான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஊழிய பாதையில் எங்களை வழி நடத்துங்க சுவாமி. நாங்கள் 2 பேரும் கரத்தை பிடித்து ஆண்டவரே, உமது கரத்தை பிடித்து எங்கள் ஊழிய பாதையை தொடர அநேக திட்டங்களை தாங்க, பிரகாசமான மரக்கண்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வெளிச்சம் போட்டு காட்டுங்க. இதுதான் உன் பாதை, இதுதான் உன் திட்டம். வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கு திட்டத்தை வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் அதை காட்டுங்க சுவாமி. ஏதோப்பா சாப்பிட்டோம், காலையில் எழுப்பணும், ஜெபம் பண்ணோம், சாப்பிட்டோம், சாயங்காலம் மீட்டிங் வந்தோம், படுத்து தூங்கணும், அப்படி இல்லாம ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு இதை செய்ய சொல்லியிருக்கிறார், இதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருவருத்துக்கும் ஆண்டவர் திட்டத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த திட்டத்தை அறிந்து செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பேசுகிற தேவன் ஆண்டவரே, நீங்க பேசுகிற தேவன் சுவாமி. நீங்க எல்லாரோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். இருதய கதவுகளை திறக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நீங்க பேசுகிறது காதுகளை கேட்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. எங்க காது தான் ஆண்டவரே மந்தமா இருக்குது. எங்க காதுகளை கூர்மையாக்குங்க. எங்க இருதய கண்களை திறந்துருங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம். உடைய வல்லமே நாங்கள் உணர, உடைய வல்லமே நாங்கள் ருசிக்க, உடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அப்ளை பண்ண, உடைய வல்லமையினால் ஆண்டவரே எங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய இந்த கூட்டத்தை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் சுவாமி இந்த குடியிருக்கிற ஒவ்வொருடைய பாதுகாப்புக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அக்கினி மதிலாக இருங்க, ஆரோக்கியத்தை தாங்க, சரீரத்தில் ஆத்மத்தில் ஆரோக்கியத்தை தாங்க, உச்சத்தலை முதல் உள்ளக்கரை சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் சுவாமி. தலை, கண்ணு, காது, மூக்கு, தொண்டை ஆண்டவரே, லங்ஸ், ஹார்ட், பிளட் பிரஷர், சுகர், பேங்க்ரியாஸ் எல்லாத்தையும் சரியாக்குங்க ஆண்டவரே. ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் ஹார்ட்டை சரியாக்குங்க ஆண்டவரே. பேங்க்ரியாஸ் ஒழுங்காக இன்சுலின் சுரக்க கிருபை செய்யுங்கப்பா. லிவர் நார்மலாக செயல்படுவதாக, கிட்னி நார்மலாக செயல்படுவதாக, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, சுகத்தை தாங்கப்பா.
ஆண்டவரே அசிடிட்டி, கேர்டு, வின் பைப், ஃபுட் பைப் ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுங்கப்பா. எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். சகலத்தையும் புதிதாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மூட்டு வலிகள், கை கால் வலிகள், கை வலிகள், கையில் ஃப்ரோசன் ஷோல்டர், ஆண்டவரே தண்டு வடம் எல்லாத்தையும் ஆண்டவரே சரியாக்குங்க, நேராக்குங்க. கோணாட்டெல்லாம் செவ்வையாக்குறதுக்காக தான் நீங்க வந்தீங்க ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்ன தேவன், தேவாதி தேவன், எங்கள் தேவன் ஆண்டவரே. மரித்தேன் ஆனாலும் இதோ சதாக்காரர்களின் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் தேவன் ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளம் வென்றவர், எங்களோடு இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மனக்கண்களை தாங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மனசுல உள்ள ஆத்மாவில் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். அருமையான நம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஜெபலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இன்னும் கொஞ்சம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த வைக்க முடியும். ராஜ்குமாருக்கு ஏற்ற வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபரை தாங்க சுவாமி ஆண்டவரே. அது போலவே அந்த நாகராணிக்கு நல்ல சோத்தை தாங்க. இது ரெண்டே தான். கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. துதி கன மகிமையெல்லாம் செலுத்துறோம். அருமையான ஜெபவேளைக்கா ஸ்தோத்திரம், திவ்ய பிரசனத்துக்கா ஸ்தோத்திரம், பிரசனம் எங்களை ஆட்கொண்டதுக்கா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சாவலை மறவாதே. ஆமென். Thank you. Thank you. God bless you. Bye.